ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளார் என தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரை அடுத்த குறும்பாளையம் உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் கட்டப்பட உள்ள கலையரங்கத்துக்கான பூமி பூஜையில் கலந்து கொண்ட அமைச்சர் எஸ் பி வேலுமணி, கோவை மாவட்டத்தில் அரசு உள்ஒதுக்கீட்டில் மருத்துவம் பயில இடம் கிடைத்த 15 மாணவ மாணவியருக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மருத்துவ படிப்புக்கான சீருடைகள் தமது சொந்த நிதியிலிருந்து ஊக்கத்தொகையாக 15 மாணவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பால்வளத்துறை சார்பில் பால் உற்பத்தியாளர்களுக்கு 75% மானிய விலையில் புல் நறுக்கும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களிடம் பேசுகையில், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் மதுக்கரை ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் 5 தடுப்பணைகள் அமைக்க பூமி பூஜை போடப்பட்டதாகவும், ஐஏஎஸ் அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்டவருடன் ஆலோசனை மேற்கொண்டு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முதலமைச்சர் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மருத்துவ படிப்பில் 7.5% ஒதுக்கீட்டை கொண்டு வந்துள்ளார் என்று தெரிவித்தார். கோரிக்கை நம்முடைய மாணவர்களுடைய ஆதங்கத்தை போக்கின்ற வகையிலே இன்னைக்கு அவருடைய எண்ணத்திலே உதித்த சட்டமன்றத்தில் அறிவித்த ஐஏஎஸ் அதிகாரிகள், உயர் வழக்கறிஞர்கள், அதே போல சட்டத்துறை அமைச்சர் என்று அவருடைய எல்லாம் ஆலோசனை செய்து இந்த 7.5% இந்த இடஒதுக்கீடு இப்படி அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இப்படி ஒதுக்கலாம் என்று கண்டுபிடித்த அற்புதமான தலைவர் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு ஒரு விவசாயி ஒரு கிராமத்திலே பிறந்து இப்படி அற்புதமாக நாட்டை ஆள முடியும். அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்து இன்னைக்கு சென்னை மக்கள் எல்லாம் புயல் வரும் பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி நிறைந்து வழிகிறது என்றதுமே பெரிய அச்சத்துடன் இருந்தார்கள். அந்த ஏரிக்கு நானே நேரடியாக சென்று ஆய்வு செய்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் மக்களை காப்பேன் என்று செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போய் ஆய்வு செய்த அற்புதமான முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு 7.5% ஒதுக்கீடை தந்து எங்கள் கோவை மாவட்டத்திலே 21 பேர் அதிலே தேர்வு ஆகியுள்ளார்கள். அதில் 15 பேருக்கு இடங்கள் கிடைத்திருக்கிறது. கல்லூரியில் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். 6 பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறார்கள். அந்த 15 பேருக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் கட்டண செலவை எல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கும் எங்களது மாவட்டத்தின் சார்பாக, எங்களது மாணவிகள் சார்பாக, மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்து, அந்த மாணவர்களுக்கெல்லாம் எங்களது சார்பாக, மாவட்டத்தின் சார்பாக, எங்கள் சார்பாக இன்றைக்கு அவருக்கெல்லாம் ஒரு உதவித்தொகையும் அதே போல் பள்ளிக்கல்வியும் 2 கோட்டுகளும் கொடுத்து இன்றைக்கு அவர்களெல்லாம் வழங்கினாலும் இன்றைக்கு அற்புதமான இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது. அதே போல் காலையிலே முதலமைச்சர் தந்த அற்புதமான ஒரு குடும்பத்துக்கு 25 நாட்டுக்கோழிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் காலையில் 3 நிகழ்ச்சிகள் நடந்தது. இப்படி என்னென்ன தேவையோ செய்யக்கூடிய அற்புதமான முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். கண்டிப்பாக இன்றைக்கி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து மீண்டும் 2021 மீண்டும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வரக்கூடிய அறிஞர் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் மாவட்ட மக்களின் சார்பாக, குறும்பாளையம் மக்களின் சார்பாக, எங்களுடைய ஜனதா தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.